பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 இந்த சீசன் முற்றிலுமே மத்த சீசனை விட கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல எப்படி சஸ்பென்ஸா டாஸ்க் எல்லாம் கொண்டு போவாங்களோ, அதே மாதிரி தான் இந்த சீசன்லயும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா இந்த வார எலிமினேஷன் வந்து யாரு அப்படிங்கிறத அடுத்த வாரம் தான் நமக்கு காமிக்க போறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நேத்தைய எபிசோட்ல இப்ப 2 டீம்ல எந்த டீம் லோயஸ்ட்ல இருக்கோ, அந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்கள எலிமினேட் பண்ணுவோம். அதுவும் எப்படி அப்படின்னா, அந்த 3 பேருக்குள்ள ஃபேஸ் ஆஃப் குக்கிங் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல யாரு சரியா இல்லையோ அவங்கள எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோடோட இறுதியில இன்னொரு ஆப்ஷன குடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ரெட் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் மார்க்ல இருந்ததுனால, இப்ப ரெட் டீம்ல 3 பேர் இருக்கிறாங்க. பிரியா ரமணன், உமேர், ராஜு. இவங்க 3 பேர்ல இருந்து ஒருத்தவங்கள எலிமினேட் பண்ணணும். இவங்க 3 பேருக்குமே முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆஃப் குக்கிங் வைக்கணும். ஆனா ஜட்ஜ் என்ன செய்றாங்க அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷனும் குடுக்குறாங்க பிக் பாஸ்ல மாதிரி. அது என்ன? நீங்க 3 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, நீங்க லோயஸ்ட் மார்க்கா இருக்கிறவங்க தாங்களே எலிமினேட் ஆகி போய்க்கிறீங்களா? அப்படி இல்லன்னா 3 பேரும் ஃபேஸ் ஆஃப் குக்கிங் போறீங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான மார்க்கு பிரியா அவர்கள் தான். ஏன்னா கடந்த 2 வாரமும் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்கிறாங்க. இந்த வாரம் எவ்வளோ அதிகமா மார்க் எடுத்தாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லோயஸ்ட் மார்க்ல இருந்து வர முடியாது. இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்ப பிரியாராம் தான் எலிமினேட் ஆகணும். ஸோ உமேர் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கம்மியான மார்க் இருக்கிறாங்களோ அவங்கள எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிற ஆப்ஷன தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா பிரியாராம் இருந்துகிட்டு அவங்க தான் கம்மியான மார்க் இருக்காங்களே, அவங்க எப்படி அந்த ஆப்ஷன தேர்ந்தெடுப்பாங்க? அப்படின்னா செல்ஃப் எலிமினேஷன் மாதிரி தானே. இல்ல நான் பேஸ் ஆஃப் குக்கிங் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்ததா ராஜு. ராஜு சொல்ற முடிவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ராஜு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சொல்லிட்டாப்ல. நாங்க ஃபேஸ் ஆஃப் குக்கிங்கே போய்க்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபேஸ் ஆஃப் குக்கிங் வச்சு அதுல ஒரு வேள சரியா சமைக்கலன்னா, ராஜு எலிமினேட் ஆயிடுவாரு. ஆனா அத பத்தி கவலைப்படாம நான் ஃபேஸ் ஆஃப் குக்கிங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஒருவேள அவரும் வந்து கம்மியான மார்க்ல இருக்கிறவங்க எலிமினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா பிரியாராம் எலிமினேட் ஆயிருப்பாங்க. ராஜு சேவ் ஆயிடுவாரு. ஏன்னா, அவரு வந்து கடந்த 2 வாரமா நல்ல மார்க் எடுத்து டாப்ல தான் இருக்கிறாப்ல. அதனால அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்படி இருந்தும் அவரு ஃபேஸ் ஆஃப் குக்கிங்க தேர்ந்தெடுத்துட்டாரு. ஸோ இவங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் குக்கிங் அடுத்த வாரம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.